Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு தமிழில் சொல்ல போகிறோம். அப்போ தான் வந்து அதில் இங்கிலீஷில் சொல்லும்போது சம் டேர்ம்ஸ் புரியும், தமிழில் சொன்னது அதோட மீனிங்ஸ் புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதே மாதிரி நிறையா பாய்லர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதையும் வீடியோவும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட சம் சப்ஜெக்ட்ஸோட வீடியோஸ்லாம் இங்கே ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So supercritical boilers. A supercritical steam generator is a type of boiler which is operated at supercritical pressure and it is frequently used in the production of electric power. Mainly supercritical boilers are water tube boilers. Most of the large number of steam generating plants are designed for working in the range of 125 atmospheric pressure and 510 degrees Celsius to 300 atmospheric pressure and 600 degrees Celsius. The power plant which is operated above the critical condition is called supercritical plant. ஓகேங்களா, ஸோ இதை வந்து இங்கிலீஷ் கொடுத்துருக்காது. ஸோ இங்கே சைடில் கொடுத்துருக்காது என்னங்கன்னா டிவி டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அதாவது டெம்பரேச்சருக்கும் ஸ்பெசிஃபிக் வால்யூக்கும் உள்ள டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். இந்த லைனில் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னன்னு கேட்டிங்கனால அந்த பிளேஸில் இந்த சைடு லிக்விட்னு சொல்லுவாங்க, இந்த சைடு வேப்பர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாயிண்டில் என்ன ஆகுங்கன்னா லிக்விட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேப்பராக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா லிக்விடு வந்து 100 டிகிரி செல்சியஸில் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கும், பாயில் ஆகிட்டு இருக்கும். இங்கே ஃபுல்லாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமேட்டா இந்த பாயிண்டில் தான் என்னாங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்ட லிக்விட் வந்து ஃபுல்லாக வந்து பாயில் ஆகி ஸ்டீமாக மாறும். ஆனால் இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்க என்னங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் தண்ணி பட்டுச்சுனாலே பாயிலங்க. இப்போ தோசைக்கல்லில் நம்ம தண்ணி தெளிச்சோன்னே ஆவியாக மாறுது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஸோ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சப் கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க, மேலே இருக்கிறது சூப்பர் கிரிட்டிக்கல் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ப்ரெஷரில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய பாய்லர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்க பாய்லர்ஸை வந்து சப் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுதான் இது காமன் விளக்கம். ஸோ இங்கே சொல்லியிருக்கபடி என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டீம் ஜென்ரேட்டர் டைப் பாய்லரு. ஸோ இது என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். மெயின்லி சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸ் எல்லாமே வாட்டர் டியூப் பாய்லர்ஸாக தான் இருக்கும். அதாவது வந்து கீழே கம்பஷன் இருக்கும், வாட்டர் டியூப்ஸில் தண்ணி வாட்டர் போயிட்டுருக்கும், அது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அதான் வாட்டர் டியூப் பாய்லர்ஸு, அந்த வாட்டர் டியூப் பாய்லராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 125 அட்மாஸ்பிரிக் டு 300 அட்மாஸ்பிரிக் ரேஞ்சில் இருக்கும். அதே மாதிரி 510 டிகிரி செல்சியஸ் டு 600 டிகிரி செல்சியஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணக்கூடிய எல்லா பாய்லரையுமே நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்னு சொல்கிறோம். அந்த பிளான்ட்டுக்கு பேர் சூப்பர் கிரிட்டிக்கல் பிளான்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸ் அண்ட் டைப்ஸ். These types of boilers basically classified into subcritical and supercritical boilers. The subcritical boilers consist of the following devices: economizer, evaporator, superheater. In case of supercritical boilers, it requires only economizer and superheater. Nowadays, supercritical boilers are above 300 megawatt capacity unit available. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் சொல்கிறாங்க. ஒன்று வந்து சப் கிரிட்டிக்கல், இன்னொன்று சூப்பர் கிரிட்டிக்கல் சொல்கிறாங்க. சப் கிரிட்டிக்கலில் என்னென்னலாம் டிவைஸ் இருக்குன்னா எக்கனாமைசர் இருக்குது, எவாப்ரேட்டர் இருக்குது, சூப்பர் ஹீட்டர் இருக்குது. ஆனால் சூப்பர் ஹீட்டரில் வந்து இந்த எவாப்ரேட்டர் தேவை கிடையாது, ஒன்லி எக்கனாமைசரும் சூப்பர் ஹீட்டரும் இருந்தாலே போதும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து என்ன ஆயிரும், லிக்விட் பார்ட்டிகல் இருக்கிறது வேப்பராக மாறிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல எவாப்ரேஷனும் தனியாக தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்கனாமைசரும் சூப்பர் ஹீட்டரும் போதும். ஓகேங்களா, சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லருக்கு அது மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேஞ்ச் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 மெகாவாட் கெப்பாசிட்டி அளவுக்கு வந்து யூனிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதில் டைப்ஸு, ஓகேங்களா, இது காமனாக சொல்கிறதுல இதில் வந்து டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸில் டைப்ஸ் என்னங்கன்னா 2 டைப் மெயினாக சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரம் டைப் பாய்லர், செகண்ட் ஒன் இஸ் ஒன்ஸ் த்ரோ பாய்லர். ட்ரம் டைப் பாய்லர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 types: ட்ரம் டைப் பாய்லர் பை நேச்சுரல் சர்க்குலேஷன், ட்ரம் டைப் பாய்லர் பை ஃபோர்ஸஸ் கன்வெக்ஷன். ஸோ இதில் 2 டைப் இருக்குது. காமனாக வந்து ட்ரம் டைப் பாய்லர் ஒன்று, ஒன்ஸ் த்ரோ பாய்லர் ஒன்று. ஸோ அதில் 2 டைப்னா ட்ரம் டைப்பில் நேச்சுரல் சர்க்குலேஷன் ஒன்றும், ட்ரம் டைப்பில் ஃபோர்ஸஸ் கன்வெக்ஷன் சொல்லிட்டு 2 டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதான் இப்போ பார்க்க போகிறோம். காமனாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் ஹை தெர்மல் எஃபிஷியன்சி, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் இஸ் ஹை, த எரோஷன் அண்ட் கரோஷன் ஆர் மினிமைஸ்ட், மோர் ஸ்டேபிள் ப்ரெஷர் லெவல் இஸ் மெயின்டைன்ட், இட் இஸ் ஈஸி டு ஆப்ரேட், it can be used as peak load boilers, it has more adaptable load fluctuations.
ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா தெர்மல் எஃபிஷியன்சி ஹை சொல்லியிருக்காங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹை சொல்லியிருக்காங்க, எரோஷன் கரோஷன் கிடையாது, ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாட்டர் ஸ்டீமாக மாறிடுறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ப்ரெஷர் லெவல் மெயின்டைன் பண்ணிக்க முடியும், ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீக் லோட் கண்டிஷனுக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடாப்டபிள் வந்து லோடு ஃப்ளக்சுவேஷனுக்கு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். இதுதான் சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸோட அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோன்னா ட்ரம் டைப் பாய்லர் பார்க்குறோம். ட்ரம் டைப் பாய்லரில் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சர்க்குலேஷன். ஸோ அதில் 2 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதில் இந்த படம் வந்து நேச்சுரல் சர்க்குலேஷனுக்கான டயக்ராமு. ஸ்டீம் ட்ரம் இஸ் ஸ்டாண்டர்ட் பார்ட் ஆஃப் த வாட்டர் டியூப் பாய்லர். இட் இஸ் த reservoir of water or steam at the top end of the water tubes. The drum stores the steam generated in the water tube and it acts as a phase separator for the steam or water mixture. Based on the principle of densities difference between hot and cold water, the steam is stored at the top and the water is stored at the bottom of the steam drum. ஸோ நமக்கு முன்னாடியே தெரியும், என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டீம் ட்ரம்முங்கிறது வாட்டர் டியூப் பாய்லரில் ஒரு பேசிக் பார்ட்டு. ஸோ அது என்னன்னா ஒரு ரிசர்வேராக, அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, வாட்டரையோ ஸ்டீமையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு பிளேஸாக வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபேஸ் செப்பரேஷன் நடக்குது, அதாவது வாட்டர் தனியாக இருக்குது, இங்கே தனியாக இருக்குது. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சிட்டி வேரியேஷனால் வாட்டர் வந்து கீழே இருக்குது, டென்சிட்டி லோவாக இருக்கிறதுனால ஸ்டீம் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Saturated steam is drawn off from the top of the drum and it enters the furnace through a superheater because the steam turbines mainly handle the superheated steam. The steam and water mixture enters the steam drum through riser tubes. Drum internal consists of demister. Separate the water droplets from the steam producing dry steam. First of all, we are seeing this. ஸோ இதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் சர்க்குலேஷனுக்கான டயக்ராமு. ஸோ இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே எக்கனாமிசர் லைன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து செப்பரேட்டிங் ட்ரம்மு. ஸோ இதில் வந்து டவுன் கார்னர். இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டென்சிட்டி வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ டென்சிட்டி வேரியேஷனால் இங்கே என்ன ஆகிட்டுருக்கும், இங்கே வாட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும், மேலே ஸ்டீம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸாக இருக்கிறது திரும்ப போய் ஃபர்னஸில் போய் திரும்ப ரீயூஸ்க்கு போயிடும். இங்கே இருக்க ஸ்டீமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டீம் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு செப்பரேட்டருக்கு போகும். இங்கே ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்கணும், ஆனால் இங்கே அது கொடுக்கல, ஏன்னா இது வந்து வெறும் நேச்சுரல் சர்க்குலேஷன் சொல்கிறதுனால. ஸோ இங்கே டெம்பரேச்சர் வேரியேஷனால் டென்சிட்டி வேரியேஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த டென்சிட்டி வேரியேஷனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டீமெல்லாம் இங்கே தனியாக போயிட்டுருக்கும். இது வந்து நேச்சுரலாக நடக்கிறது. நம்ம ஆக்சுவலாக குளத்தில் குளிக்கிறப்பே நமக்கு தெரியும், குளத்தில் எதுவும் குளிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும் வெயில் நேரத்தில், கீழே வந்து கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஆக மேலே போயிட்டுருக்கும், இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆன ஸ்டீம் மேலே போயிடும், இது வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் கீழே இருக்கும், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாது, இங்கே கீழே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் சர்க்குலேஷன் சொல்கிறது. ஸோ அந்த வாட்டர் பார்ட்டிகலாக இருக்கிறதுனால திரும்ப என்ன போயிடும், இங்கே சர்க்குலேஷனுக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் சர்க்குலேஷன். இதே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம், இது வந்து ஃபோர்ஸல் சர்க்குலேஷனோட டைப். ஸோ அதே செட்டப் தான். ஃபீடு பம்ப் வச்சு ஃபீடு வாட்டர் கொடுத்துருக்கோம், இங்கே ஸ்டீம்ஸுக்கு கொடுத்துட்டோம். இங்கே என்ன ஆயிடுச்சுங்கன்னா இந்த டவுன் கார்னரில் கீழே வந்துறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சர்க்குலேட்டிங் பம்ப் வச்சுருக்கோம் ஓகேங்களா. அந்த சர்க்குலேட்டிங் பம்ப் வச்சுட்டு இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெட் வச்சு இதை வந்து சர்க்குலேட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். அதுக்கு தான் இதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃபோர்ஸ்டு சர்க்குலேஷன் பேர். அங்கே பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். த சேச்சுரேட்டட் வாட்டர் அட் த பாட்டம் ஆஃப் த ஸ்டீம் ட்ரம் ஃப்ளோஸ் down through the down corner pipe to the header and water drum. The additional feed water of the boiler is also supplied to the steam drum through a feed pipe extending inside the drum. On the steam locomotive, the steam drum is also called as steam dome. The steam flows to the top of the drum by natural density difference, or it is forced by using circulating pump in the case of forced circulation. நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இங்கே திரும்ப சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் வந்து இங்கே நமக்கு சர்க்குலேட்டிங் பம்ப் வழியாக வந்து உங்களுக்கு மேலே போய் ரீச் ஆகிறதும் ஒரு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சர்க்குலேஷன் மூலமாகவும் ரீச் ஆகிறதும் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ட்ரம் டைப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு பம்ப் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஃபோர்ஸல் சர்க்குலேஷன். பம்ப் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கூடிய டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னாலையும் டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னால ஆட்டோமேட்டிக்காக சர்க்குலேஷன் நடந்துகிட்ருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டைப் சொல்லியிருந்தோம் சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸில். ஒன்று வந்து ட்ரம் டைப்பு, இன்னொன்று வந்து ஒன்ஸ் த்ரோ பாய்லர்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ஒன்ஸ் த்ரோ பாய்லர் இங்கே பார்க்கலாம். Once throw boiler means that
if the water is fed to the boiler, it will be fully converted into dry or superheated steam without any water content present in it. Once through boiler differ from the drum type boiler in the following ways. First one, evaporator system. Second one, low load circulation system. Third one, separator. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்ஸ் த்ரோ பாய்லர்னா இது என்ன பண்ணுன்னா ஃபுல்லாகவே வந்து ஒன்று ட்ரை ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், இல்லை சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். வித்தவுட் எனி வாட்டர் கண்டென்ட்டே இல்லாத அளவுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் ஒன்ஸ் த்ரோ பாய்லரோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இது எதுலேருந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரம் டைப் பாய்லரை விட ஒன்று வந்து எவாப்ரேட்டர் சிஸ்டத்தினால டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லோ லோடு சர்க்குலேஷன் சிஸ்டத்தினால லோ லோடை கூட வந்து சர்க்குலேஷன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டத்தினால இருந்திருக்கு. இன்னொன்று வந்து செப்பரேட்டர் இருக்கிறதுனால இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒன்ஸ் த்ரோ பாய்லரோட டைப்பு டயக்ராமு. ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிங் ஹெட் இருக்குது, இங்கே எவாப்ரேட்டர் இருக்குது, எவாப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, இங்கே செப்பரேட்டர் இருக்குது. ஓகேங்களா? இங்கே ஸ்டீம் வெளில போகிறது இருக்குது. த எக்ஸஸ் ஃப்ளோ ஓவர் த ஒன்ஸ் த்ரோ ஃப்ளோ இஸ் செப்பரேட்டட் இன் எ செப்பரேட்டட். த சர்க்குலேஷன் சிஸ்டம் recirculate back to the boiler directly. The separator separate the steam and the water during the circulation process itself. It runs dry in once through flow mode. Generally, once through boilers are small in size compared to drum type boilers. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே செப்பரேட்டர்லேயே என்ன ஆகிரும் கேட்டிங்கன்னா இங்கேருந்து வர ஸ்டீமில் பாதி வந்து இங்கே ஃப்ளோ ஆகிரும். ஸோ இங்கே ஃப்ளோ ஆகிறப்பே அது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் கண்டென்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த வாட்டர் கண்டென்ட்டை ட்ரையாவோ சூப்பர் ஹீட்டடாவோ மாற்றி கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஃப்ளோவில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன் வே ஃப்ளோ மாதிரி இருக்க இந்த ஃப்ளோவில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ரை ஸ்டீமாக ஃபார்ம் பண்ணிடும். இது வந்து சின்ன சைஸாக இருக்கும் அதை ட்ரம் டைப் பாய்லரோட கம்பேர் பண்ணும்போது. மெயின் என்னென்னா இங்கேருந்து ஸ்டீம் வந்து செப்பரேட் ஆகி வர்றதை வந்து பார்த்திங்கன்னா மெயின் போகிற ஸ்டீம்லேருந்தே பாதி ஸ்டீமை வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே பாதி ஸ்டீம் அந்த ஒன்ஸ் த்ரோவில் கொண்டு வந்து இங்கே சப்ளை பண்ணிடும். சப்ளை பண்ணுறப்பே இதில் இருக்க வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மேக்ஸிமம் ட்ரையாவோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாவோ மாறிடும். ஸோ அதுதான் இதில் வாட்டர் பார்ட்டிகல்ஸே க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியை குறைச்சிரும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் கான்செப்ட். நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் சூட்டபிள் ஃபார் ஸ்லைடிங் ப்ரெஷர் ஆப்ரேஷன். Steam temperature can be easily maintained for a wide load range. It conserves the fuel resource. It needs only shorter setup time. It improves the efficiency of the boiler. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஸ்லைடிங் ப்ரெஷர் ஆப்ரேஷனுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதாவது ஒய்டு லோடுக்கு வந்து லோட் ரேஞ்சுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமேட்டு வந்தீங்கன்னா ஃபியூயல் ரிசோர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஷார்ட்டர் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி எஃபிஷியன்சி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லலாங்கன்னா சைஸஸ் வந்து ஸ்மாலாக இருக்குது அதோட கம்பேர் பண்ணுறப்பங்கிறதையும் சொல்லிடலாம். ஸோ இதெல்லாம் தான் சூப்பர் கிரிட்டிக்கல் பாய்லர்ஸோட டைப்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சுன்னா கூட லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவா சேனல். உங்களுக்கு எதுவும் கண்டென்ட் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை வந்து அடுத்து அப்டேட் பண்ணிடுவோம். தேங்க்யூ.